டிஷர்ட் பிரிண்டிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்காத ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது ரொம்ப சீக்ரெட்டான பாயிண்ட்டும் கூட. லாஸ்ட்டில் இருந்துட்டு ஒரு ட்ரிக்கி இருந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாருமே தான் டிஷர்ட் பிரிண்டிங் பண்ணி தராங்க. ஆனால் நாங்கள் பண்ணி தரதில் மட்டும்தான் அலைன்மெண்ட்டு, ஷார்ப்பு, ஃபினிஷிங் அண்டு கலர் டோன்லாம் வருது. ஏன் அப்படி? இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஹீட் செட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். செகண்ட் இருந்துட்டு மிஷினோட ப்ரெஷர் இருந்துட்டு கரெக்டாக பீஸில் விழுகுதான்னு பாருங்கள். தேர்ட் இருந்துட்டு அதோட டைமிங் இருந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இது ஒரு மிஷினை பொறுத்து மாறும். நானே இருந்துட்டு உங்களுக்கு ஹீட் ப்ரெஷரு, டைமிங்கு எல்லாத்தையும் இந்த வீடியோலேயே சொல்லிடலாம். ஆனால் ஒரு மிஷினுக்கு சேஞ்ச் ஆகிறதுனால என்னால் காமனாக இருந்துட்டு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்கள் உங்கள் மிஷினுக்கு இருந்துட்டு என்ன செட்டிங் வருதுன்னு சொல்லி சாம்பிள் ஸ்டிக்கரை இருந்துட்டு வச்சு அடிச்சு பார்த்து தான் இருந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மிஷின் பழசாக இந்த ஹீட் செட்டிங்லாம் கொஞ்சம் மாறும். அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஸ்டிக்கர் இருந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். வாஷபிள் இருந்துட்டு ரொம்ப நாள் வரைக்கும் வரும். அப்புறம் ஒரு ட்ரிக் பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது ஒன்றும் இல்லை, 2. ஃபஸ்ட்டு இருந்துட்டு நீங்கள் போலோ டிஷர்ட் அடிக்கும்போது பேக் சைடு அடிச்சிங்கன்னா ஸ்டிக்கர் இருந்துட்டு கரெக்டாக உட்காராது. நீங்கள் அதை பீல் பண்ணும்போது இருந்துட்டு அந்த பட்டி வர இடத்துல மட்டும் இருந்துட்டு உங்களுக்கு ஸ்டிக்கர் கரெக்டாக கிளியாமல் ஒரு மாதிரி லூஸாக இருக்கும். அதை நீங்கள் மிஷினோட பெட்டுக்குள்ளே இருந்துட்டு விட்டு அடிச்சிங்கன்னா இருந்துட்டு பிரிண்டிங் இருந்துட்டு நீட்டாக வரும். செகண்ட் ட்ரிக் பாயிண்ட், அந்த டிடிஎஃப் ஸ்டிக்கர் இருந்துட்டு பீல் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டைம் இருந்துட்டு வச்சு அடிச்சிங்கன்னா இருந்துட்டு அந்த ஸ்டிக்கர் இருந்துட்டு நார்மல் வாஷபிளை விட உங்களுக்கு ஒரு 20 வாஷ் இருந்துட்டு எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அது ஃபேப்ரிக்கோட நல்லா மெர்ஜ் ஆகி இருந்துட்டு நல்லா க்ளோஸாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் ரொம்ப நாள் வரைக்கும் வரும். ஸ்டே டியூன்ட்.